நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இல்லை இந்தியாவில் ஒரு சட்டம் போட்டால் நல்லா இருக்கும். என்ன அந்த சட்டம்னா, 2 சட்டங்கள் பெர்மனண்டா பண்ணணும் அப்படின்றது என்னுடைய மன விருப்பம். உங்களுடைய மன விருப்பம் இருந்தால் நீங்க தெரியப்படுத்தலாம் கமெண்ட்ல. முதல் சட்டம் என்னன்னா, நம்ம அளிக்கிற ஓட்டு நாம யாருக்கு போடுறோம் என்பதை உறுதி செய்ய அந்த ஓட்டு அந்த மிஷின்ல இருந்து ஒரு சிட்டு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி நம்ம ஓட்டு போட்டோன்னே, ஆக்சுவலி நம்ம இதுக்கெல்லாம் போறோம் இல்லையா, நம்ம ஷாப்பிங் மால்லாம் போனோடனே நம்ம பே பண்ணோன்னே கிங்கின்னு வருது, பெட்ரோல் அடிச்சோடனே அந்த மிஷின்ல இருந்து பில்லு வருது. அந்த மாதிரி நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்றது ஒரு சீட்டு கொடுக்க உங்களுக்கு என்ன நோகுது? ஏடிஎம் ஆன்லைன் மணி டிரான்ஸ்ஃபருக்கு மிஷின்ல இருந்து பேப்பர் வர வைக்கிறது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நான் போட்ட இந்த சமுதாயத்தை மாத்திர ஒரு விரல் ஓட்டு எல்லாவற்றையும் தலைகீழா மாத்துகிற இந்த அதிகாரத்திற்கு நான் யாருக்கு போடுறேன் அப்படின்ற பதிவு செய்கிற அந்த ஓட்டு சீட்டு கொடுத்துட்டா உங்களுக்கு என்ன நோகுது? அதை உருவாக்கணும். முதல் என்னுடைய கோரிக்கை, இந்த காணொலியினுடைய கோரிக்கை. இந்த காணொலியுடைய கோரிக்கை என்னன்னா, நம்முடைய தமிழ்நாட்டுல 2 முறைக்கு மேல சமுதாய பணி செய்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. ஒன்லி 2 times. 2 முறைக்கு மேல அவர்களுக்கு அந்த வாய்ப்பை அளிக்க கூடாது. ஏன் 3வது முறை நல்லா செஞ்சா 3வது முறையே செய்யட்டுமே? புதுசா இருக்கவனுக்கு வாய்ப்பு கொடுங்க. போதும், அவன் நல்லதே செய்ய வேண்டாம். 2 முறை அவன் செஞ்சது போதும். 3வது முறை அவனுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. ஒவ்வொருவரும் 2 முறை தான் எம்எல்ஏக்கு நிற்க முடியும். ஒருவன் ஒரே ஒரு முறை தான் எம்பியா பதவியை ஏற்க முடியும். இப்படின்ற ஒரு சட்டத்தை நம்ம உருவாக்கணும். அப்படி உருவாக்குனா தான் மேக்சிமம் சமுதாய பணியை உண்மையா செய்வாங்க. இருக்கிற 5 வருஷத்துல நம்ம நல்லது செய்யலாம்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. இருக்கிற 5 வருஷத்துல திருடணும் அப்படின்றவனும் இருக்காங்க. திருடுறவன் கட்டாயம் மாட்டிக்குவான். ஏன்? அடுத்த ஆட்சியில வரமாட்டான். அதிகாரம் இருக்காது. அதிகாரம் இல்லைன்னா இவன் மாட்டிக்குவான். இவன்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை. பணத்தை சேர்த்து வச்சா இவன் ஜெயிலுக்கு போகணும். அப்போ உண்மையா ஒரே ஒரு வருஷம்தான், ஒரே ஒரு ஆட்சி காலம்தான், இதுல நன்மையை செஞ்சுட்டு போயிடலான்னு மேக்சிமம் நன்மையை தான் செய்வாங்க. இந்த மாற்றம் இந்த சமுதாயத்துல வராத வரைக்கும் இந்த கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கு. இந்த மாற்றத்தை யாரால உருவாக்க முடியும்? தலைமுறையினால, இந்த இளைய தலைமுறையால, இந்த புதிய சந்ததிகளால.